தாம் அன்பு செய்கிறவர்களுக்கு பெயர் மாற்றும் வழக்கம் அவரிடம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பிறந்திருக்குது உங்கள் வீட்டில், அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே கொள்ளை ஆசை. அந்த குழந்தையினுடைய பேர் அந்தோணிசாமின்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் அந்தோணிசாமி அப்படின்னா கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? ஏதாவது ஒரு செல்ல பெயர் வைத்து கூப்பிடுவீர்கள். டோனி, ஆண்டோ அல்லது குட்டி, அம்மு அப்படின்னு ஏதாவது ஒரு பெயர் வைத்து கூப்பிடுவீர்கள். அது நீங்கள் அன்பு செய்யும் உங்களுடைய குழந்தைக்கு வைக்கின்ற தனிப்பட்ட பெயர். அந்த பெயர் என்பது அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு தனித்துவம். வருங்காலத்தில் மற்றவங்கள்லாம் கூப்பிட்டா கூட அந்த பெயர் அந்த பையனுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அம்மா அந்த பெயர் சொல்லி கூப்பிட்டாக்கா அவனுக்கு 60 வயசு ஆனால் கூட உடனே மனசில் அந்த பாசம் திரும்பவும் விழித்து கொள்ளும். ஓகே, வி லைக் தட். செல்ல பெயர் நம்முடைய பெற்றோர்கள், நம்மை அன்பு செய்கிறவர்கள் நமக்கு வைத்த, நம்முடைய உண்மையான நண்பர்கள் நமக்கு வைத்தது நமக்கு பிடிக்கும். கடவுள் இந்த பழக்கம் உள்ளவர். ஆபிரகாம் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தார். அவருக்கு என்ன பேர் கொடுத்தாரு? உன்னுடைய பேர் அபிரகாம் கிடையாது, நான் மாற்ற போகிறேன், ஆபிரகாம். ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரைட்டர், ஆன்மீக எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், எப்பொழுது கடவுள் எனக்கு வைத்திருக்கிற செல்ல பெயரை நான் கண்டுபிடிக்கிறேனோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தில் நான் பிறக்கவே ஆரம்பித்திருக்கிறேன். அது வரைக்கும் நான் சும்மா ஏதோ தேவைக்காக கண்ட கடவுள்கிட்டலாம் நம்ம வேண்டிக்கிற மாதிரி ஜெபம், எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, ஏதாவது என்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கு, என்னை சந்தோஷமாக வச்சிரு, எனக்கு இது வேணும், எனக்கு பணம் வேணும், அல்லது கடன் தொல்லையெல்லாம் போகணும், பிள்ளை வேணும், என்னுடைய வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுலாம் ஓகே, அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் அது கிடையாது. எப்பொழுது இறைவன் எந்த அளவிற்கு உங்கள் மேல் ஏற்கனவே பாசம் வைத்து உங்களை ஒரு செல்ல பெயரால் அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஆன்மீகமே ஆரம்பிக்கிறது.